அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் இன்றைய நாளில் நீங்கள் வரும் புதன்கிழமை இதழ் செய்தால் இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் மங்கள வாழ்வு தரும் மிக முக்கிய ஒரு நாளாக இந்த பங்குனி உத்திர திருநாள் உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறதுங்க. இந்த பங்குனி உத்திர திருநாளை பொறுத்த வரைக்கும் முருகன் தெய்வானை திருமணம் நடைபெற்ற நாள் பங்குனி மாதம் உத்திரம் நட்சத்திர தினம் என்பார்கள். அதே போல ராமர் சீதை திருமணம் நடைபெற்றதும் சுந்தரேஸ்வரரை மீனாட்சி மணந்து கொண்டதும் இதே நாளில்தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. ரதிக்காக மன்மதனை சிவபெருமான் உயிர்ப்பித்து தந்ததும் இந்த நாளில்தான். எனவே தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற இந்த திருநாளில் திருமண தடை ஏற்பட்டவர்கள் விரதமிருந்து மாங்கனி படைத்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. பங்குனி உத்திர விரதத்தை ஒரு சிலர் கல்யாண விரதம் என்று அழைப்பார்கள். அதே போல வாழ்க்கையை வளமாக இருக்க எதையேனும் ஒன்றாக நாம் நம்புகிறோம். அதை நம்பிக்கையை நாம் பங்குனி மாதத்தில் முருகன் மீது வைக்க வேண்டும். கந்தனின் கருணையை நாம் அளவிட்டு சொல்ல முடியாது. அழுது தொழுவதற்கு அப்போதே அருள் வாக்கு கொடுக்கும் பொருள் கொடுக்கவும் கூடியவர் காத்திருப்பவர் முருகப்பெருமான். சண்முக கவிராயருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் குமரகுருபர சுவாமிகள் பிறவியிலேயே ஊமையாக இருந்தார். இதனால் அவரது பெற்றோர் மனம் வாடினர். தங்களின் மனக்குறையை முருகனிடம் சொல்லி மன்றாடினர். ஒரு முறை குமரகுருபர சுவாமிகள் பெற்றோர் அவரை திருச்செந்தூருக்கு அழைத்து சென்றனர். அங்குள்ள சண்முக விலாச மண்டபத்தில் தங்கி விரதமிருந்து செந்தில் ஆண்டவரை வழிபட்டனர். திடீரென ஒரு நாள் நல்ல உறக்கத்தில் இருந்த பெற்றோரை பார்த்து அம்மா என்று வாய் திறந்து அழைத்தான் சிறுவன். குமரகுருபரன் தங்களுடைய குழந்தை பேசியதை கண்டு பெற்றோர் வியந்தனர். அதே போல திருச்செந்தூரில் வேளால் நாவில் எழுத 4000 பாடினார் குமரகுருபரர். அதே நேரத்தில் குமரகுருபரர் பாடிய பாடல்தான் கந்தர் கலிவெண்பா என்று அழைக்கப்படுகிறது. முருகனுக்கு 6 முகங்கள் உண்டு. எனவேதான் அவனை ஆறுமுகம் என்று அழைக்கிறோம். சீரமுகம் கொள்ளாமல் சிரிக்கும் முகம் வாய்க்க பெற்றவன். அதே போல் கும்பிட்டவர்களுக்கு பேரும் புகழும் தருபவன். அப்படிப்பட்ட 6 முகத்திற்கு 12 காதுகள் உண்டல்லவா? அந்த 12 காதுகளும் எவற்றையெல்லாம் கேட்க காத்திருக்கிறது என்று முத்துக்குமார சுவாமி திருவருட்பாவில் திரு சிவஞான தேசிகர் அழகாக விளக்கியுள்ளார். அந்த வகையில் தாயின் சொல்லை கேட்க ஒரு காது, தந்தையின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, மாமனாகிய திருமால் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, ஆனைமுகன் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, நவ வீரர்களின் சொல்லை கேட்பதற்கு ஒரு காது, பிரம்மனின் துதி கேட்க ஒரு காது, விண்ணவர்க்கு அரசனாக இந்திரன் கேட்பதற்கு ஒரு காது, தெய்வானை சொல் கேட்பதற்கு ஒரு காது, அதே போல் வள்ளி சொல் கேட்பதற்கு ஒரு காது, அசுரர்களின் சொல்லை கேட்க ஒரு காது, அதே போல் மறை துதிக்கு ஒரு காது, அடியவர்களுக்கு சொல் கேட்க ஒரு காது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானிடம் நம்முடைய மனக்குறைகளை சொன்னால் அவன் தன் 12 கரங்களினாலும் வரங்களை அள்ளி தருவான் என்பது ஐதீகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பங்குனி 18ஆம் தேதி 1/4/2026 புதன்கிழமை அன்று பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் வருகிறது. பங்குனி உத்திரம் பெருநாளில் கந்த பெருமானை வழிபட்டால் செல்வ நிலை உயர்ந்து சிறப்பான வாழ்வு அமையும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மாங்கனி கிடைத்தால் மாங்கனி வைக்கலாம். இல்லையில் தேன் கதலியோடு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதை எடுத்து நாமே சாப்பிடலாம். அருகில் இருப்பவர்கள் சிவாலயங்களுக்கு சென்று முருகன்
பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல அன்றைய தினம் முருகனுக்கு சர்க்கரையால் அபிஷேகம் செய்தால் அவன் அக்கறையோடு நமக்கு அருள் தருவான். பஞ்சாமிர்தத்தால் அந்த பாலகனுக்கு அபிஷேகம் செய்தால் அஞ்சாத வாழ்வை அவன் நமக்கு அளிப்பான். பாலாலும் பன்னீராலும் அபிஷேகம் செய்தால் வாழ்நாளை நீடித்து கொடுப்பான். பங்குனி உத்திரத்தன்று ஆலயங்களுக்கு அருகில் தண்ணீர் பந்தல் வைத்து பக்தர்களுக்கு நீர்மோர் வழங்கினால் எண்ணிய பலன் கைகூடும் என கூறப்படுகிறது. அதே போல் வேலை வணங்குவதை வேலை என சொல்லும் மாந்தர்கள் நாளும் பொழுதும் நலமாக இருக்க பங்குனி உத்திரத்தன்று முருகன் சன்னதியில் நின்று திருப்புகள் பாடுங்கள். சிந்திக்கும் வாழ்வை அமைத்து கொள்ளலாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டுமில்லாமல் இந்த பங்குனி உத்திர திருநாளை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு அநேகமாக எல்லா கோவில்களிலும் சிறப்பான நாளாக இருக்கும். முருகன் கோவிலில் விசேஷமான வழிபாடும் அபிஷேகமும் இருக்கும். சிவன் கோவில்களிலும் பங்குனி உத்திரம் விசேஷம். பல அம்மன் கோவில்களில் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கு. வைணவ கோவில்களிலும் பங்குனி உத்திரம் விசேஷமான நாளாக கொண்டாடப்பட இருக்கு. எல்லா கோயில்களிலும் முக்கியமாக தெய்வ திருமணங்கள் நடைபெற இருக்கு. அடுபடை வீடுகளில் ஆரம்பித்து சாதாரண கிராமங்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்கள் உட்பட பங்குனி உத்திர திருநாள் பரவசமாய் கொண்டாடப்படும். சிங்கப்பூர், மலேசியா, மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பிய நாடுகள், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க, கனடா நாடுகள் என பல நாடுகளிலும் பங்குனி உத்திரம் நாம் நாட்டை போலவே அன்றைக்கு காவடி எடுத்தல், பால் குடம் சுமத்தல் என அத்தனை வைபவங்களோடு நடைபெறக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பங்குனி உத்திரத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது பங்குனி உத்திரம் பற்றி சில முக்கிய விஷயங்களை பார்ப்போம். பங்குனி உத்திரம் முருகனுக்குரிய சிறப்பு நோன்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கைகள் உடைய வேலவனுக்கு சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு. பங்குனி உத்திரம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. அன்று மாலை வரை உத்திர நட்சத்திரம், அதற்கு பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறதுங்க. அதை பௌர்ணமியும் அன்று காலை முதலில் இருக்கிறது. எனவே பெரும்பாலான ஆலயங்களில் ஏப்ரல் 1ஆம் தேதி பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. சில நேரங்களில் மட்டும் மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்று பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. அதே போல முருகன், பார்வதி மற்றும் ஆண்டாள் ரங்கநாதர் ஆகியோரின் திருமணங்கள் இந்த நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் வழிபடும் முறைகள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்ததெல்லாம் நினைத்தவற்றை பங்குனி உத்திர விரதத்தை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம். விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும். ஆனால் சர்க்கரை நோய் உள்ளவர்கள், வயதானவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் பால், பழம் மட்டும் சாப்பிடலாம். பங்குனி உத்திரத்தன்று காலையில் நீராடி சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். அன்று முழுவதும் முருகன் நாமத்தை தோதிக்க வேண்டும். பக்தி பாமாலைகளை முழுவதுமாக குழுவாகவோ தனியாகவோ பாடலாம். மாலையில் பெருமாள் முருகன் சிவன் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட வேண்டும்.